2026ல புது ஆட்சி புதுசா மலரணும். நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆட்சியா வளரணும். அது 2026 போட்டு கூட நினைச்சிடலாமா? யாருக்கு? சீமான் அண்ணா நல்லவர் தான். அவர் வந்து பேசுறாரு. அவர் பேச்சாட அது நம்ம கடந்து போக வேண்டியதான். கடந்து போனா கடந்து போயிட்டு அவனை ஓட்டு ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறேன். போடுறவங்க போட்டுட்டோம், போடாதவங்க அவங்களோட விருப்பம். அது அவங்களோட விருப்பம். அவரு பேச்சை கேட்கலாம். இல்ல, அவரு வந்து ஒரு கான்ஸ்டெப்ட் எடுத்து நல்லா அவரு வரணும். தமிழுக்கு தான் பாடுபாரு. தமிழுக்கு தான் பாடுபாரு. நல்ல இதுதான். அதை வந்து கான்ஸ்டெப்டா எடுத்து அவர் வந்து அதை இது பண்ண மாட்டாரு, ஸ்டாண்டர்டா பேச மாட்டாரு. அதனால வந்து சிலவங்களுக்கு வந்து அவர் பேசுறது ரொம்ப பிடிக்கல. அது கொள்கையோட அவரு நிக்க மாட்டாரு. தமிழ் 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 தமிழ்ன்ற அவசரம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்த திராவிட தான். அது பெரியாரு அண்ணா பின்பற்றது நல்லது. பின்பற்றுன்னு சொல்றவங்க நிறைய பேர் அது செய்யாதான் இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. திராவிடத்தை வந்து முன்னாடி இப்போ வந்து தளபதி அவரு அந்த இயக்கத்தை எடுத்து நான் பண்றேன்னு வந்தப்ப அவரு ஒரு மாற்றம் நடக்கும். விஜய் என்ன வரணும், நல்ல மாதிரியா நல்லா மாற்றம் நடக்கும். அதாவது ரெண்டுத்தையும் பாத்துட்டாங்க. அன்னைக்கு விஜயகாந்த விட்டாங்க. நல்ல ஒரு விஜயகாந்த், எந்த இதுவும் இல்ல, அப்படியே போட்ட தங்கமான ஆள அவரை நிர்காட்சிச்சாங்க ஜனங்க. ஆனா இன்னைக்கு அத மாத்த இவர் வந்துக்கிறாரு. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. விஜயகாந்தோட பார்த்த மாதிரி. ஆமா, விஜய் பார்த்த மாதிரி இவரை பார்ப்பாங்க. அவரோட இதுல தானே வந்து இவரு. ஆமா, மிஸ் பண்ண கூடாது. இந்த பொதுமக்களுக்கு நான் வேண்டிய சொல்றது ஒண்ணுன்னா, அவரை மிஸ் பண்ணிட்டீங்க, இவரை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல மாதிரியா இவரை வந்து வர வச்சு ஒரு இந்த கச்சாடெல்லாம் இதெல்லாம் தூக்கி போட்டு புதுச்சா புத்துணர்ச்சியோட வர்ற ஒரு ஆட்சியை கொடுங்க. திராவிட ஆட்சி தான். திராவிடம் சொல்லி நாங்களும் திராவிடத்துல வந்தால்தான். இன்னைக்கு திராவிடம் நினைச்சால எங்கே இருக்கிறாங்க திராவிடம். இன்னைக்கு நான் வந்து என்னோட இது நான் சொன்ன நினைச்சுக்கிறேன், பரம்பரை டிஎம்கே நானும். ஆனா அந்த டிஎம்கே இன்னைக்கு எவ்வளோ ரொம்ப பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க இப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு இதோட அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஒரு நேரத்துல கவுன்சிலர் எலெக்ஷன்ல 16-17 ஓட்டு போட்டேன். நான் 16-17 ஓட்டு போட்டேன். அன்னைக்கு மேயரா இவர் தான் ஸ்டாலின். அவர் 17 ஓட்டு போட்டோம். வட சென்னை ஒரே அதான். அன்னைக்கு எதுவுமே கிடையாது. எப்ப சொல்றது நானு 92 93 அதோட முன்னாடி. ஆமா, இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் அது. ஏன்னா எப்பயும் முடிஞ்சு போன கதை அது. முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் ஓட்டு போட்டு அவங்கள வந்து நாங்க எவ்வளோ அவங்கள பார்த்தோம். ஆனா இன்ன வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. இப்படித்தானே இருக்கிறேன். போனா கூலி போகலாம் இல்ல, ஒரு வீடு இல்ல, ஒரு வாசல் இல்ல. அண்ணாடா அப்படிதான் இருக்கும். அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? நாங்க இருந்த காலத்துல குழந்தைங்க அவங்க எல்லாம். நாங்க ஓட்டு போட்ட காலத்துல அவரெல்லாம் வந்து குழந்தை. இன்னைக்கு இதே நிலைமையில இப்படியே தான் இருக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கோம். சாதாரண ஒரு வார்டு உறுப்பினரா இருக்கு திமுக. அவங்க மிகப்பெரிய பணக்காரா இருக்காங்க. வார்டு உறுப்பினர் வரவங்க பணக்காரா வரவங்கலாம் அது திமுக அதிமுக ஆட்சி மட்டும் தான் நடக்குது. அது அவங்க மட்டும் தான் அப்படி இருக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் சாதாரண ஏன் வசதியோட இருக்கிறாங்கன்னா, அவங்கள அந்த பதிவையும் அதை வச்சு எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒரு கட்டிங் தான். எங்க போனாலும் எது செஞ்சாலும் நீ பாரு, இங்க பாரு, அங்க பாரு, எதை பாரு, அதுதான். அதனால அவங்க வசதியோட கண்டுக்க மாட்டாங்க. 5 வருஷம் நான் சொல்றேன். ஒரே ஒரு டிஎம்கே வந்து 5 வருஷம் தான். மறாவது 5 வருஷம் வரதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. அடுத்தது வந்து அந்த அந்த நிலைமைக்கு அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. 5 வருஷத்துல ரொம்ப பயங்கரமா ரொம்ப பண்ணுவாங்க. அடுத்தது 5 வருஷம் வரதுக்கு வரமாட்டாங்க. அதே அதிமுக வந்து 5 வருஷம் பண்ணாலும் அதுக்கு அந்த இன்னொரு 5 வருஷம் மக்கள்கிட்ட நல்ல பேர் வச்சு ரெண்டாவது அவங்க வர ஆரம்பிப்பாங்க. அதிமுக பரவாயில்ல. உண்மையா சொல்றேன். என்னன்னு சொல்றேன், அதிமுக வந்து யாரையும் வந்து
மதம் பற்று ஜாதி இது அவங்க அந்த மாதிரி நினைக்கிற இது கிடையாது. சரி ஓகே எப்பயுமே எல்லாரும் வந்து ஒரு சராசரி இவங்களோட நம்ம இந்த ஆட்சி வந்தால எப்போ வந்தாலும் மதம் ஜாதி இது அங்க கொல்ல இங்க கொல்ல இங்க எவ்வளவு இது எவ்வளவு பாக்குறோம் எவ்வளவு இடம் இப்ப ஒரு நாளைக்கு கூட கேட்க முடியல கண்குள்ளேயே கேட்க முடியல காதுக்குள்ளே கேட்க முடியாத மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதை வந்து தட்டி கேட்க மாட்டாங்க அதை வந்து அப்படியே சும்மா கேட்கற மாதிரி கேட்கறாங்க அவ்வளவுதான். ஏங்க ஒரு மந்திரி ஒருத்தர் கேக்குறாருன்னா அவருக்கு யாரு பேசணும் யாரு பேசலாம் பதில் கொடுக்கலாம் அந்த ஜாதிக்காரங்க தான் அவங்க பதில் கொடுக்குறாங்க அது என்ன இது எதுக்கு அது ஏன் வேற ஒருத்தவங்க யாரும் இல்லையா கொடுக்க கூடாதா நான் சொல்றேங்க உண்மையில சொல்லுங்க உண்மைதானே ஏன் அந்த ஜாதிக்காரங்களை பேச விடுற அப்ப நீ ஜாதி தானே உண்டாக்குற பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை வந்தது ஏதோ ஜாதி மதத்தை கொண்டு வந்து கொண்டு வரோம். பார்க்காத நீ அதான் அதிமுக அது மாதிரி பேசுறாங்களா சொல்லுங்க நான் வந்து அந்த கட்சி இந்த கட்சி நான் எது புதுப்படியா பேசுறேன் அவங்க பேசுறாங்களா அவங்க பேச மாட்டாங்க ஏன் நீங்க மட்டும் அது மாதிரி பேசுறீங்க எதுக்கு உங்க கட்சிக்காரங்களை கூட கேளுங்க எவ்வளவு பேர் சொல்லுவாங்க அட ஆமாம்பா அந்த இதே தம்மா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அப்படி சொல்லுவாங்க சீன்ட்டு போக கூடாதுங்க சீன்னு சொல்லக்கூடாது கட்சி ஆமாம்மா நல்லா இதுப்பா பொதுப்படியா போகணும் பொதுப்படியா இருக்கணும் யாரும் வேணா பேச முடியாம்பா இந்த இதுக்கு நீ தீர்வு காணும் நீ பேசு வேற ஒருத்தர் பேசிட்டு போலாம் அந்த ஜாதிக்காரங்களை பேச விடாங்க